இன்றைக்கி ட்ராயிங்க்கான பைபிள் வேர்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? டோன்ட் ஃபியர், பயப்படாதே. அதுக்கு உதாரணமாக ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து படகுல ஆண்டவர் சீஷர்களோட போவார்ல, அப்போ வந்து காற்று கடலை வந்து கொந்தளிச்சிட்ருக்கும். அப்போ சீஷர்களை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. காற்று கடல் வந்து ரொம்ப கொந்தளிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து இருப்பாங்க. அப்போ வந்து இசப்பா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்களாம் பயத்தை நிமித்தம் கர்த்தரை இசப்பாவை போய் எழுப்புவாங்க. வந்து நாங்கள் மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போது ரொம்ப திகைத்து போய் பயந்த சூழ்நிலை நிமித்தம் அவ்வளோ பயந்து ரொம்ப வந்து ஆண்டவரேன்னு சொல்லி எழுப்புவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சுச்சுவேஷன் கடல் காற்று அடிக்கிற அலைகள் போல் நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் அலமோது அடிக்கலாம். காற்று பயங்கரமாக வீசலாம், கடல் கொந்தளிக்காமல் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமாக சொல்லி வீசலாம். அப்போ நம்ம ரொம்ப பயந்துட்டு எந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ, அந்த பிரச்சனை எப்படியா இப்போ முடியுமோ, கர்த்தாவே ஏசப்பா என்ன பண்ணுறது தெரியலையே, நீங்கள் ஏன் இதை அலோவ் பண்ணீங்க, ஏன் இப்படி என் வாழ்க்கையில் வந்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையில் அந்த பயத்தை நிமித்தம் ஏசப்பா நோக்கி நம்ம ரொம்ப கேள்வி கேட்டுறோம், ரொம்ப அவிசுவாசமாக பேசிடுறோம். இதுக்கு நான் வந்து இதை நான் பண்ணாமலே இருந்திருக்கலாம், இது நான் பேசாமலே இருந்திருக்கலாம், நீங்கள் சொன்னதுனால தான் பேசணும்னு சொல்லி ஏசப்பாவை பயங்கரமாக நம்ம கொஷின் கேட்டுறோம் அந்த சூழ்நிலையில். அப்படி நம்ம வந்து அந்த சூழ்நிலையில் கொஷின் கேட்கக்கூடாது. எல்லாமே கர்த்தருக்கு வந்து நலமானது தான் செய்கிறார். ஏசப்பா ஒரு விஷயத்துலையுமே அது நம்ம நன்மையாக தான் வச்சுருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் அந்த தீமையாக இருக்குன்னா அதில் ஒரு நன்மை, கர்த்தரோட சித்தம் என்னன்றதை அதில் அறியணும், நம்ம புரிந்து கொள்ளணும், நம்மளோட விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் அந்த சூழ்நிலை சுச்சுவேஷனை வந்து அலோவ் பண்ணுவார். ஸோ இந்த கொந்தளிப்பு, இந்த பிரச்சனை அதை பார்த்து நம்ம கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் வந்து வசனமே பயப்படாதேன்றது 365 வசனம் வந்து பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம வாழ்கிற ஒரு வருஷத்துக்கே 365 டேஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளுமே ஆண்டவர் வார்த்தையை வந்து பயப்படாதுன்னு சொல்லிக்கப்போ நம்ம பயப்படாமல் இருக்கணும். அதுக்காக தான் அந்த வசனம் எஸ்ஐயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினாலும் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். இந்த மாதிரி தான் சீஷர்கள் வந்து பயந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. இசப்பா சொல்கிறாரு, நான் உன்னோட இருக்கிறேன். அப்போ சீஷர் கூட படகுல ஆண்டவர் கூட தான் இருந்தார். அதுக்கப்புறமா திகையாதே, நான் உன் தெய்வம் தான். சீஷர்கள் அது படகுல அந்த காற்று கடலை பார்த்து திகைத்து போயிருந்தாங்க. கர்த்தர் தான் தெய்வன்றது அங்கே அந்த டைமில் உணர்ந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. அடுத்தது இந்த வசனத்தில், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு கர்த்தர் தான் அவங்க பலப்படுத்தி கர்த்தர் தான் அவங்க உதவி செஞ்சாங்க. அந்த காற்று கடலை பார்த்து இறையாதே, அமைதியில் இருந்து சொன்னார். சீஷர்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, நான் தான் கூட இருக்கலன்னு சொல்லி அவங்கள பலப்படுத்தி அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து உதவி செய்தார் கர்த்தர். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஏன் நீரின் வலது கரத்தை நான் உன்னை தாங்குவேன்னு சொன்னார். கர்த்தர் தான் அவங்கள தாங்கி அந்த படகுல தாங்கி நடத்தினார். கடல் இசப்பா வந்து அந்த படகுல ஏறத்துக்கு முன்னாடி நான் அவங்கள அக்கறைக்கு கூட்டிகிட்டு போவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். அப்படி சொல்லி தான் ஆண்டு அந்த கடலில் வந்து போகும் பிரயாணத்தை வந்து தொடங்கினாங்க. ஆனால் அந்த காற்று சூழ்நிலை நிமித்தம் அவங்க பயந்து போய் திகைத்து போய் அக்கறைக்கு போவோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னைய வந்து வலது கரை தான் தாங்கி கொண்டு உன்னை ஒன்று கரை சேர்ப்பேன் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் பிரச்சனை சூழ்நிலை நிமித்த வாழ்க்கை என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்து போய் இருப்போம். ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார், திகையாமல் பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் எப்போவுமே நம்மளை வந்து வெளிப்படுத்துவார். நான் தான் உன் தேவன், நீ பயப்படாதான்னு சொல்லி வெளிப்படுத்துவார். நம்மளுக்கு வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்துவார், சகாயம் பண்ணி உதவி செய்து ஆண்டவரோட வலது கரத்தினால் நம்மளை தாங்கி சுமந்து அந்த பிரச்சனை போராட்டத்தை மேற்கொண்டு கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக மாற்றுவார். ஸோ விசுவாசத்தோடு பயப்படாமல் இருப்போம். ஆமென்.